டெல்லியில வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை பக்கத்துல போன வாரம் ஒரு குண்டு வெடிச்சுது. முதல்ல எல்லாரும் இது ஒரு சாதாரண விபத்துன்னு தான் நினைச்சாங்க. ஆனா சில மணி நேரத்திலேயே மொத்த கதையும் தலைகீழா மாறிடுச்சு. தடயவியல் ஆய்வுகளுக்கு அப்புறம் இது ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத தாக்குதல்னு இப்போ உறுதியாயிருக்கு. இதுல உண்மையிலே என்ன நடந்தது? வாங்க விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தா இதோ மிஷன்ல கோளாறு அதனால வெடிச்சிருச்சுன்னு தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா தடயவியல் நிபுணர்கள் உள்ள வந்ததும் மொத்த சீனுமே மாறிப்போச்சு. அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இது விபத்து இல்லவே இல்ல. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை வச்சு நடத்தின ஒரு பயங்கரவாத தாக்குதல். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ என்னன்னா, அங்க பயன்படுத்தப்பட்ட வெடிபொருள் தான். அது சாதாரண பட்டாசு மருந்து இல்ல, ஆர்டிஎக்ஸும் அம்மோனியம் நைட்ரேட்டும் கலந்த ஒரு மிக்ஸ். அதாவது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ராணுவத்துல எல்லாம் பயன்படுத்துற ஒரு வெடிபொருள். இதை சாதாரண ஆளுங்க தயாரிக்கவே முடியாது. சோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்ல பிளான் பண்ற ஒரு டீம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. இவ்ளோ பெரிய விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புலனாய்வு அமைப்புகள் சும்மா இருப்பாங்களா? இந்தியாவோட டாப் ஏஜென்சிஸ் எல்லாம் களத்துல இறங்கிட்டாங்க. நாடு முழுக்க ஒரு பெரிய தேடுதல் வேட்ட ஆரம்பிச்சிருக்கு. சரி, அவங்க எப்படி இந்த குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க? இந்த கேஸ விசாரிக்கிறது சாதாரண போலீஸ் இல்ல. பாருங்க, என்ஐஏ, அதாவது தேசிய புலனாய்வு முகமை, டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல், அப்புறம் நம்மளோட உளவுத்துறை ஐபி, இந்த 3 பெரிய தலைகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க. இதுல இருந்தே கவர்மெண்ட் இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்க நம்ம புரிஞ்சுக்கலாம். புலனாய்வாளர்கள் இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் ஆயிரக்கணக்கான மணி நேர சிசிடிவி ஃபுட்டேஜையும் மொபைல் டவர் டேட்டாவையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் சந்தேக நபர்களோட ஒவ்வொரு டிஜிட்டல் மூவியும் ட்ராக் பண்றாங்க. அதே சமயம் ஏற்கனவே பிடிப்பட்டவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த தேடுதல் வேட்டையில 3 பேரை பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு டெல்லி, யூபி, ஏன் காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெரிய டெரர் நெட்வொர்க்கோட தொடர்பு இருக்கலான்னு புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கிறாங்க. சரி, இப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தாக்குதல் நடந்த உடனேயே நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காரு. அது என்னன்னா, இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கூட விடக்கூடாது, எல்லாரையும் வேட்டையாடி புடிங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் தலைமையில நடந்த மீட்டிங்ல 3 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடிவு பண்ணிருக்காங்க. 1, இந்த தாக்குதலுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு. 2, குற்றவாளிகள் வெளிநாட்டுல யாரு கூட பேசினாங்க. 3, நம்ம ஊருக்குள்ளேயே பதுங்கி இருக்கிற ஸ்லீப்பர் செல்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தேடிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தலைநகர் டெல்லி இப்போ ஒரு ஹை அலர்ட்ல இருக்கு. சொல்லப்போனா நகரம் முழுக்க ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட மாதிரி இருக்கு. நீங்க இப்போ டெல்லிக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி டைட்டா இருக்கிறத பார்க்கலாம். முக்கியமா இந்தியா கேட், பார்லிமெண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. சிசிடிவி கண்காணிப்பு அதிகமாக்கப்பட்டு மக்கள் கூடுற இடங்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமா கண்காணிக்கப்படுது. சரி, இப்போ இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாப்போம். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுது? பாதுகாப்பு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறை தகவல் சேகரிக்கிறதுல நாம இப்போ ரொம்பவே முன்னேறிட்டோம். ஆபத்து வரப்போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த தகவலை வாங்கி கிரவுண்ட்ல இருக்கிற போலீஸ் கிட்ட கரெக்டான நேரத்துல கொடுத்து தாக்குதலை தடுக்கிறதுல தான் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த தாக்குதல் அந்த கேப்பை நமக்கு அப்பட்டமா காட்டுது. இந்த தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் உறவுல கூட சில பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆரம்பகட்ட விசாரணையில பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகளுக்கு இதுல தொடர்பு இருக்கலாம்னு சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படல. அதையும் நம்ம நோட் பண்ணணும். அப்போ அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க கேட்கலாம். விசாரணை ரொம்ப தீவிரமா தொடர்ந்து நடக்கும். இன்னும் ஒரு வாரத்துல என்ஐஏவோட முதல் ரிப்போர்ட் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் டெல்லி இதே மாதிரி ஹை அலர்ட்ல தான் இருக்கும். கடைசியா இந்த சம்பவம் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குது. நம்ம நகரங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. இந்த மாதிரி சூழல்ல மக்கள் சுதந்திரமா இருக்கிறதுக்கும் அதே சமயம் அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை நம்ம எப்படி உருவாக்க போறோம்? இதை நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.